டிரான்சாக்ஷனில் இந்த ஆப்ஷன்ஸ் இன்சூரன்ஸ் பையரை வந்துட்டு ஆப்ஷன்ஸ் பையர்னும் இந்த இன்சூரன்ஸ் செல்லரை வந்துட்டு ஆப்ஷன்ஸ் செல்லர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த இன்சூரன்ஸ் பையருக்கு பார்த்திங்கன்னா இந்த இன்சூரன்ஸை எந்த நேரத்தில் வேணாலும் எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய சாய்ஸ் இருக்குது. பட் இவர் கண்டிப்பாக இதை வந்துட்டு பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஆப்ளிகேஷன் கிடையாது. இன்கேஸ் ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்டில் அவங்க சொன்ன தேதிக்கு சொன்ன அந்த இதை வந்துட்டு டெலிவரி பண்ணி தான் ஆகணும். பட் இந்த ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபார்மருக்கு வந்துட்டு அந்த மாதிரியான ஒரு ஆப்ளிகேஷன் கிடையாது. அவருக்கு வேணும்னா அந்த இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலாம், இல்லைன்னா அதை விட்டுடலாம். ஸோ இதுதான் இந்த ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்ட். ஸோ இது இந்த ஃபியூச்சர்ஸ்க்கும் ஆப்ஷன்ஸ்க்கும் உள்ள வேறுபாடை பார்க்கலாம். ஓனர்ஷிப், அதாவது ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்டை நீங்கள் ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கினீங்கன்னா ஸோ அந்த கான்ட்ராக்டோட ஓனர்ஷிப் ஃபுல்லாகவே உங்ககிட்ட இருக்கும். பட் இன்கேஸ் இந்த ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கான்ட்ராக்டை எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான ஒரு சாய்ஸ் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அந்த கான்ட்ராக்டை வந்துட்டு அந்த எக்ஸ்பைரி முடியும் போது எக்ஸசைஸ் பண்ணணுங்கிற எந்த விதமான ஒரு கம்பல்ஷனும் கிடையாது. பட் இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்டில் ரொம்ப அதிகம். உதாரணத்துக்கு அந்த ரைஸ் மில் ஓனர் வந்துட்டு 10 லட்ச ரூபா கொடுத்தா தான் அந்த கான்ட்ராக்ட் வந்துட்டு க்ளோஸ் ஆகும். இதுவே இந்த ஆப்ஷன்ஸ், அதாவது இந்த இன்சூரன்ஸ் ட்ரான்சாக்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ் பையருக்கு வந்துட்டு ரொம்பவே கம்மியான அமௌண்ட் இருந்தால் போதும். அதாவது 10,000 ரூபாய் இருந்தாலே அவர் வந்துட்டு அந்த டிரான்சாக்ஷனை பண்ணலாம். ஆப்ஷன் செல்லர், இதுவே இந்த இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு நிறைய கேபிட்டல் உங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா இன்கேஸ் அந்த இன்சூரன்ஸ் அவர் கிளைம் பண்ணார்னா அதை நீங்கள் பே பண்ணணும் இந்த ஃபுல் அமௌண்ட்டும். ஸோ ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்டில் மாடரேட்டான ரிஸ்க் தான் இருக்கும். ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்டில் ரிஸ்க்கு ரொம்பவே அதிகம். குறிப்பாக ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு ரொம்பவே அதிகம். ஏன்னா அவங்களுக்கு கிடைக்க போகிற ப்ராஃபிட் லிமிட்டட், பட் ரிஸ்க் வந்து ரொம்பவே அன்லிமிட்டட். ஸோ இப்போ நீங்கள் பொதுவாகவே இந்த நம்மள மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாருமே ஆப்ஷன்ஸ் பையராக தான் இருப்பாங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆப்ஷன்ஸ் பையர்ஸ்க்கு தான் கேபிட்டல் கம்மியாக இருந்தால் போதும், செல்லர்ஸ்க்கு வந்துட்டு நிறைய கேபிட்டல் தேவைப்படும். ஸோ ஆப்ஷன் பையர்ஸில் வந்துட்டு 2 விதமான ஆப்ஷன் இருக்குது. ஒன்று கால் ஆப்ஷன், இன்னொன்று புட் ஆப்ஷன். அதாவது நீங்கள் ஒரு ஆப்ஷனை வந்துட்டு வாங்கும்போது நீங்கள் அது வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு நீங்கள் வாங்க போகிற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எதர் ஸ்டாக்கோ இல்லை கமாடிட்டியோ இல்லைன்னா நிஃப்டியோ பேங்க் நிஃப்டி எதுவாக இருந்தாலும் அது ப்ரைஸ் மேலே போகுது அப்படிங்கிற உங்களோட அந்த எக்ஸ்பெக்டேஷனில் நீங்கள் வாங்கினீங்கன்னா அது பேர் கால் ஆப்ஷன். இதுவே ப்ரைஸ் கீழே இறங்க போகுது அப்படிங்கிற உங்களோட ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வாங்கினீங்கன்னா அது பேர் புட் ஆப்ஷன். இதுவே ஆப்ஷன் செல்லராக இருந்தீங்கன்னா இதோட நேர் எதிராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைஸ் மேலே போகுது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் புட் ஆப்ஷனை செல் பண்ணணும். இதுவே ப்ரைஸ் கீழே வரப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனை செல் பண்ணணும்.